15 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், காணொலி வாயிலாக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், காணொலி வாயிலாக கலந்துக்கூடிய திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் 24 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 முக்கிய துறைகள்ல நிறைவுற்றிருக்கக்கூடிய திட்ட பணிகளை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஆகிய இந்த 2 துறைகள்ல ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவுற்றிருக்கக்கூடிய இந்த திட்ட பணிகளை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 திருக்கோயில்கள்ல 24 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டிடத்திற்கு ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவுல 7 திருக்கோயில்கள் 15 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் சேலம் பதிவு மாவட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரையாம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு 24 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும், அதே போன்று 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பணிகளை தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தும் அடிக்கல் நாட்டியும் இருக்கக்கூடிய இந்த செய்தி தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.